அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம். அந்தியூர்லேருந்து பிரம்மதேசத்துக்கு அருகிலேங்க. பிரம்மதேசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்பகோட்டால் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ரோட்டில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம்னா ஒரு 2.5 ஏக்கரை பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. பூமி வந்து அருமையான பூமிங்க. ரோடு பேஸ்லேயே வந்து கட் ரோடு பேஸ்லேயே நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நான் கட் ரோட்டு வந்து மெயின் பேஸ் காமிக்கிறேங்க. பாருங்கள் ரோடு பேஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த கடைசியில் இருக்கிறேங்க, வடப்பக்கம் கடைசியில் இருக்கிறேங்க. தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 தென்னை மரம், சுற்று தென்னை மரம் வச்சுருக்குதுங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த இளங்கன்று வந்து ஒரு ஒரு 1/2 ஏக்கரா இப்போ வச்சுருக்குதுங்க. தோட்டம் அருமையான தோட்டங்க. தோட்டம் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு தோட்டங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்லா செம்மண்ணுங்க. அருமையான பக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க. அருமையாக இருக்குது பூமி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு தான் பாருங்களேன், இது ஒரே நெட்டாக வந்துடும்னு பாருங்கள். காமிக்கிறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈசானியில் தான் இப்போ நின்றுக்கிட்டு இப்போ இருக்கிறேங்க. ஈசானியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேராக தாங்க இருக்குது. இந்த லைனு தாங்க நேரு. நம்மளுக்கு இந்த பெரிய தென்னை மரம் இல்லைங்க, இந்த சைடு பார்க்குறோம்ல சின்ன கன்று தென்னை மரங்க, இதுதான் பாருங்களேன். அதே பார்த்தீங்கன்னா மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா பெரிய தென்னை மரத்தோப்பு அதை ஒட்டுன மாதிரி இருக்கிற பங்கு தான் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடும் வந்து கம்பி வேலி போட்டாங்க, வடக்கு சைடும் மேற்கு சைடும் கம்பி வேலி போட்டிருக்குதுங்க. பூமி நம்மளுக்கு அருமையான பூமிங்க. ஒரு 60 தென்னை மரம் வந்து காப்புள்ள தென்னை மரம். இப்போ ஒரு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கராவுக்கு தென்னங்கன்று வச்சுருக்குதுங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு நட்டு இருக்குதுங்க. மண் அருமையான மண், எல்லாமே காப்புக்கு வந்துருச்சுங்க. அது இல்லாத நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஏக்கரா வாழை போட்டிருக்குறாங்க. எல்லாமே காப்பு தென்னை மரம் தாங்க. ஒரு 60 தென்னை மரமும் அருமையான காப்புங்க. இது பக்கத்தில் பாருங்கள், இது தோப்பு. அதை இணைஞ்சே நம்மளுக்கு கம்பி வேலி போட்டிருக்குதுங்க. அது இல்லாத நம்மளுக்கு சுற்று தென்னை மரம் வந்து இந்த பக்கத்தில் நம்மளுக்கு நம்ம காட்டோரத்தை மேற்கு சைடை வச்சுருக்குதுங்க. இந்த வாழைக்காடு நம்மளுக்கு சேரும்னு பாருங்களேன். ஒரே நட்டாக வந்துடும்னு பாருங்களேன். கட் ரோடு பேஸ்லேருந்து எல்லாமே வந்து அருமையான காடுங்க. வடக்கு செருவு பூமி, வடக்கு செருவு பூமின்னு சொல்லலாம், கிழக்கு செருவு பூமின்னு சொல்லலாம். நல்ல காப்புள்ள தென்னை மரங்க. நல்ல காப்பு தென்னை மரம் தாங்க. தென்னை மரமும் வந்து எல்லாமே காப்பு காய்ச்சிக்கிடுச்சிங்க. வாழை பாருங்கள், வாழை அருமையாக வந்துருக்குது, பட்டாசான வாழை. எல்லாம் வாழை சுற்றி வர ஒரு 2 ஏக்கராவுக்கு வாழை போட்டிருக்குதுங்க. 1/2 ஏக்கரா மட்டும் தென்னங்கன்று வந்து கீழ் சைடு வச்சுருக்குறாங்க. அதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு வந்து நம்மளுக்கு சரி கூட்டுங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு வாரத்தில் வந்து 3 நாளைக்குன்னா நம்மளுக்கு வாரத்தில் 3 நாளைக்குங்க. நம்ம கிணத்தை பார்க்கலாங்க. வாழை மரம் நல்லா போத்து பாருங்கள் எப்படி வந்துருச்சு, நல்லா நீட்டாக வந்திருக்குது. கிணறு இதுதாங்க. எல்லாமே சொட்டு நீர் வசதி போட்டிருக்குதுங்க. நம்மளுக்கு சொட்டு நீர் வசதி இருக்குதுங்க. கிணறு வந்து இதுதான் கிணறுங்க. நம்மளுக்கு வந்து சரி கூட்டுங்க. கிணத்துல நல்லா தண்ணி கிடக்குதுங்க. தண்ணி கிடக்குதுங்க. இந்த தடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிணத்துக்கு வர்றதுக்கு வந்து பொது தடங்க.
இது வந்து இந்த பக்கத்து காட்டுக்காரருக்கும் இந்த பக்கத்து காட்டுக்காரருக்கும் 2 பேர்த்துக்கு பொது தடம்னு பாருங்களேன். இந்த தடம் வந்து நம்மளுக்கு பாத்தி வந்துருங்க. இது கிணத்துக்கு வர தடங்க. இந்த வாழைக்காடு தாங்க. இந்த வாழைக்காடு ஒரு நட்டுங்க. அது இல்லாத இந்த வாழைக்காடு ஒரு நட்டுங்க. ரோடு பேஸில் காடு அருமையான காடுங்க. செம்மண் பூமி. இந்த பூமி யாருக்குமே உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த பூமி குறை சொல்கிற அளவுக்கு பூமி கிடையாதுங்க. நல்ல செம்மண் காடு, அருமையான காப்புள்ள தென்னை மரம். சுற்றி வர வாழைக்காட்டு ஓரமாக சுற்றி வர இருக்கிறது நம்மளுக்கு நெட்டு தென்னை மரம் அப்படியே வந்துடுங்க. 60 தென்னை மரம் இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈசானியில் வந்துடுங்க. ஒன்றும் நம்மளுக்கு கிணறு வந்து வாஸ்து பிரகாரம் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஈசானியில் வந்துடும். இந்த தடம் நம்மளுக்கு வந்து பாத்தி வந்துடுங்க. இந்த பூமி உங்களுக்கு பிடிக்கும். அருமையான பூமி. விலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பக்கத்தையும் பார்த்திங்கன்னா ஏக்கரா 1 கோடி ரூபா சொல்லுவாங்க. இப்படி செம்மண் பூமி கட்ரோடு பேஸ்லேயே இருந்தால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 80 லட்சம் ரூபா தான் ஏக்கரா சொல்கிறேன். அப்படிங்க ஏதோ உடனடி காரியம்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. நேரில் வந்தால் உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்னும் வந்து பூமி வாங்கணும், யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ பூமி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பூமி பிடிச்சிருந்தா நம்ம சேனல், இது நம்ம பூமி சேனலுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நன்றி, வணக்கம். கட்ரோடு பேசி முன்னாடி காமிக்கிறோம் பாருங்கள். தென்னை மரம் பாருங்கள். தென்னை மரம்லாம் எல்லாம் காப்பு தென்னை மரம் தாங்க. எல்லாம் இலை வயசு தான். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷம் தென்னை மரம் தாங்க இருக்கும். இதுதாங்க ரோடு பேஸு. தார் ரோடே வந்தாச்சுங்க. இதிலிருந்து ஸ்டார்ட்டுங்க. இதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேங்க. ரோடு பேஸு, ரோடு பேஸிலிருந்து தான் போய்கிட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு எத்தனை அடி வரும்னு அப்ரோச் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்க. குபேரமலையிலேயே நம்ம ரோடு பேஸ்லேயே வீடு கட்டிக்கலாம். ஒன்றும் வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பக்கத்தாலேயும் வீடு இருக்குது. நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட முறையே வீடு வராதுங்க. பக்கத்தாலேயும் வந்து வீடு மெத்த வீடு இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் வந்து நெருக்கமாகிக்கலாங்க. பயந்துக்கணுங்கிறதில்ல, தனியாக இருக்கணுங்கிறது இல்லைங்க. இந்த தோப்பு ஒழுக்கத்துக்குங்க. இந்த வாழைக்காடு தான் பாருங்களேன். இந்த பூமி பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதான் ரோடு பேசுங்க. நன்றி, வணக்கம்.